எங்க நானும் மித்ராவும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். வர்றதுக்கு நைட் ஆயிரும். எங்களுக்கு சாப்பாடு செய்ய வேணாம், சொல்லிருங்க அவள்கிட்ட. ஏன் கோயிலுக்கு என்ன திடீர்னு? உங்களுக்கு எங்கே என் நினப்பு இருக்க போகுது? என் நினப்பு இருந்தால் தானே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஆமாம், உன் நினைப்போடதே சுற்றிக்கிட்டே திடுறாங்க. நினப்பு இருந்திருந்தா இப்படி கேட்டிருக்க மாட்டீங்களே. என்னங்க அங்கிள், ஆண்டி மேலே உங்களுக்கு பாசமே இல்லை. என்னங்க அங்கிள், எனக்கு கூட ஆண்டியோட பர்த்டே அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்களே. எங்கே போங்க, ஆண்டியை சுத்தமாக மறந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம், இவ சின்ன பாப்பா, இவ பிறந்த நாளை ஞாபகம் வச்சு கேக் வெடிச்சு கொண்டாடுறாங்களாக்கும். வயசான காலத்தில் என்ன பிறந்த நாள் கொண்டாட போறீங்க? பேரன் பேத்தியை எடுக்க போகிறான், இன்னும் பிறந்த நாள் கொண்டாடணும்னு அவசியம் இருக்கா? பிறந்த நாளாக இருந்தால் போய் சாமி முட்டுட்டு வர வேண்டியதே. என்ன கேக் எது வெட்டுன்னு நினைக்கிறீங்களோ? என்னங்க ஆண்டி, அங்கிள் தெரியாமதே மறந்துட்டு விஷ் பண்ணாமல் இருக்காரு. தெரிஞ்சதுக்கப்புறம் விஷ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் தெரிஞ்சதே பண்ணாமல் இருந்திருக்காரு போல். பேரம்பத்தி எடுக்க போகிற இடத்துல பிறந்த நாள் எதுக்குன்னு கேட்குறாரு. என்னத்த சொல்ல, பாவம். என்னன்னே நீங்களாம் குடும்பம் நடத்துனீங்களோ தெரியல. எப்போ பார்த்தாலும் உங்களை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. பாவம் அத்தானே நீங்கள். அந்த மனுஷனே அப்படிதாம்மா. இந்த மனுஷனோட தான் குப்பை கட்டியிருக்கேன். என்னத்த பண்ணுறது? வா நம்ம கோயிலுக்கு போவோம். இவர்கிட்ட சொன்னது தப்புதேன். அவராக கேட்டனால தான் சொன்னேன், இல்லைன்னா நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் என்னதே குசு குசுன்னு பேசுவீங்களோ தெரியல. அப்படி என்னதே ரகசியம் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதில் எந்த சேலையை கட்டிட்டு போகலான்னு அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க ஆண்டி, வாங்க, டைம் ஆச்சு, போகலாம். ஏமா மித்ரா, உன்னையெல்லாம் உங்கள் வீட்டில் தேடவே மாட்டாங்களா? நீ வாட்டுக்கு எனக்கு என்னன்னு இன்னொரு வீட்டில் வந்து தங்கியிருக்க. என்ன ஏதுன்னு கேட்கக்கூட மாட்டாங்களா? ஒரு ஃபோன் கூட அடிச்சு நான் பார்த்ததே இல்லை. உங்கள் அம்மாட்டெல்லாம் நீ பேசவே மாட்டியா? உனக்கெல்லாம் எல்லாரும் இருக்காங்க தானே, இருந்து இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்களே என்ன? இல்லைங்க அங்கிள், அப்படிலாம் இல்லை. அம்மாட்ட நான் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நான் பேசும்போது உங்கள் கூட வச்சுக்கிட்டா பேச முடியும்? நான் நைட்டு தான் பேசுவேன் அம்மாட்ட ஃப்ரீ ஆகிட்டு. நான் பேசுகிறது உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அது எப்படி பொண்ணு மேலே பாசம் இல்லாமல் இருப்பாங்களா? சேஃப்டியாக இருக்குன்னா என்னென்னு டெய்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சரி சரி, பேசுனா சரிதான். இல்லை, வந்ததுலேருந்து பேசி பார்க்கவே இல்லையே, அதையும் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சும்மா அவளை ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சரி, நாங்கள் கோயிலுக்கு போவோம். உங்களுக்கு போகிறோம்னு சொன்னதே இப்போ தப்பாக போச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, மித்ராக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சு. கார்த்திக் சொன்னானா? சொல்கிறோம்னு சொன்னேன், மறந்துட்டானோ என்னமோ. நம்மளை விரட்டுறதுன்னா மும்முரமாக இருக்காங்க. மறுபடியும் எப்படி இங்கே டேரா போடுறது? விரட்டி விட்டுட்டா இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இந்த ஆண்டிக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? சும்மா அவளை விரட்டுறதுலே குறியாக இருக்காதீங்க. அவங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவள் வாட்டுக்கு அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கா. அவளே சும்மா இருக்கிறா. நீங்கள் போட்டு அவள் அது வேணும் இது வேணும்னு அடம்பிடிச்சி ஏதாச்சும் கேட்குறாள். அவள் வாட்டுக்கு தானே இருக்கா. சும்மா போட்டு அவளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏண்டி, வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் கூட 3 நாள் அனுப்பிச்சி வச்சிரும். இவ என்னடி நமக்கு சொந்தமா பந்தமா? வந்து எத்தனை நாள் ஆச்சு? மாச கணக்காக போகுது. அப்புறம் போக சொல்லாம 10 நாள் இருந்துட்டு போறோம்னு சொன்னவ இன்னைக்கு வரைக்கும் போறதுக்கு வழி பார்த்தாலா? இல்லை, அப்ப நம்ம தான் போக வைக்கணும். நீ அந்த வேலையை பார்க்க மாட்ட, நாங்க தான் பார்த்தாகணும். வேற என்ன பண்றது? அது விருந்தாடிங்க தானங்க. இவன் இந்த வீட்டு மருமக, இங்கே தான் இருக்க போறா. அவளை எதுக்கு வெளியில் அனுப்பணும்? வெளியில் போகிறவ இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவா. இவன் இந்த வீட்டிலே இருக்க போகிறவ. இவளை வெளியில் அனுப்புற நினப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதியே. அவள் இங்கே இருக்கட்டும், யாரும் அவளை போக சொல்லக்கூடாது. அவளை போக சொன்னால் நானும் போயிடுவேன். நல்ல வேலை, ஆண்டி நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. எங்கடா ஒரு வழியாக வெளியில் போக சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை, ஆண்டி இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, அது போதும் நமக்கு. என்னங்க ஆண்டி, 2 பேரும் ஜோடியாக எங்கே கிளம்பி போகிறாங்க போல். எங்கே தான் கிளம்பி போகிறாங்களோ தெரியல. நம்ம தான் வெளியில் போகிறோம் பார்த்தா நமக்கு முன்னாடி கிளம்பி போகிறாங்க. 2 பேரும் நல்லா ஊர் சுற்றுறாங்க ஆண்டி. ஆனால் உங்கள்கிட்ட கேட்டால் 2 பேருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா பிடிக்காத மாதிரியா இருக்குது. அவங்க என்னமோ புருஷன் முண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இப்படி இங்கே இருந்து ஏமாற போகிறேன். நீ ஏதாச்சும் போட்டு நினைக்காதம்மா. எங்கேயாச்சும் கோயில் குளத்துக்கு போவாங்க, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? அம்மா பேச்சை மீறவே மாட்டேன். அவன் கட்டுக்கோப்பாக இருப்பேன். அவளை பற்றி எனக்கு தெரியாது, அவள் எப்படியோ. என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லா தெரியுமா? என்னம்மா சாதனா, இன்னைக்கு ஏதோ மூஞ்சி பிரைட்டாக இருக்குது, நல்லா சந்தோஷமா இருக்க போல. எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். ஏண்டா கோயிலுக்கு போகிறோன்னு சொல்கிற, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போகிற? எங்கே மாமா, நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாச்சும் சொல்லுங்க, சாமி என்ன கருப்பு போடக்கூடாதா அப்படின்னு ஒரே பேச்சு. இவ்வளவு நேரம் நான் பேசி பார்த்துட்டு என்னால் முடியல. எதையோ போட்டுட்டு வாங்க நான் சொல்லிட்டேன். நீங்களாச்சும் சொல்லுங்க.
ட்ரெஸ்ஸில் என்னப்பா இருக்கு? சாமி சொன்னிச்சா அந்த கலர் போட்டு வராது, இந்த கலர் போட்டு வராதுன்னு. அப்படிலாம் இல்லைப்பா. நான் அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்குலாம் தெரியும் இல்லை? நான் முதல்ல சாமியே கும்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கோயிலுக்கு போகிறேன்னா அது சாதனா காண்டிதேன், அவளுக்காக தான் போகிறேன். அதில் எந்த ட்ரெஸ் போட்டு போனால் என்னப்பா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, போட்டுட்டு போகிறேன், அவ்வளோதான், விடுங்க. ஆமாம், நீ இன்னும் கோயிலுக்கே போக மாட்டியே. இப்போ கோயிலுக்கு போகிறதே அதிசயம் தான். அதில் எந்த ட்ரெஸ் போட்டு போனான்னு இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸு வேணாமேன்னு சொன்னேன். நீ கேட்குற மாதிரி இல்லை. சரி போட்டு போங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இவ்வளோந்தையும் கோயிலுக்கு போகிறாங்களாம், நீங்களும் போறியே. நான் ஒரு ஆள் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸ்வேதாவும் காலேஜுக்கு போயிட்டா. அப்புறம் அத்தை, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே, ஹாப்பி பர்த்டே. உங்களுக்காக ஒரு saree எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல, எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கேன். நல்லா காஸ்ட்லியாக தான் வாங்கினேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. எனக்கெல்லாம் saree வேணாம். எனக்கு என்ன சேலையா இல்லை, பீரோவில் திறந்தா பொத்து பொத்துன்னு கீழே தான் விழுகுது, உள்ளதே கட்ட முடியாமல் கிடக்கு. எனக்கு ஏன் வாங்கி தரீங்க? நீங்களே கட்டிக்கிங்க. எனக்கெல்லாம் யாரும் வாங்கி தர வேணாம். இருக்கிற சேலையே கட்டிக்கினா போதும். ஏண்டி, மருமக ஆசையாக முதல்ல உனக்கு எடுத்து கொடுத்துருக்கா, வாங்கிக்கிறதுக்கு என்ன? சேலை இருக்குங்கிற, சேலை பீரோல் நிறையாதே இருக்குது. அதுக்காக தீபாவளி பொங்கலுக்குலாம் வாங்காமல் இருக்கியா? இல்லை அந்த மாதிரி தான் வாங்கிக்க. வாங்கி வச்சின்னா கட்டிக்கலாம். இந்த பாரு, ப்ளவுஸு கூட அளவு சட்டை வச்சு அடித்து கொண்டு வந்திருக்கேன். அன்றைக்கி அளவு சட்டை வாங்கினா நான் கூட எதுக்குன்னு கேட்க மறந்துட்டேன். இங்கே பாரு, தச்சு கொண்டு வந்திருக்கு, இதை கட்டிக்கிட்டு போ. இந்த ஐடியா நமக்கு தோணாமல் போயிடுச்சு. நம்ம ஆண்டி கூட தான் சுற்றிக்கிட்டே இருக்கோம். பிறந்த நாள் நமக்கு நைட்டு ஆண்டி சொன்னாங்க, அதனால தான் தெரியும். இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருந்தாலும் இவ என்ன 4000 5000க்கு காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்குறா. இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? நம்ம ஒரு 200 வாங்கிட்டு பிள்ளையாச்சும் மாற்றி போட்டு கொடுத்துருக்கலாம். எனக்கு அந்த மரமண்டைக்கு இந்த புத்தி வேலையே செய்ய மாட்டேங்கிடுச்சு. இந்த சாதனை போகிற போக்கில் பார்த்தா இப்படி வச்சு ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிடுவா போலயே. நம்ம இப்போ வெளியில் போகும்போது ஆண்டிக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துடணும். இல்லைன்னா அவ்வளோதான். ஆண்டி மட்டும் இதை வாங்கிட்டாங்க, அவ்வளோதான், அப்படியே ஒட்டிக்கிட்டுருவாங்க. இது மட்டும் நடக்கவே கூடாது. இல்லைங்க, நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அவளே கட்டிக்கிட்ட விடுங்க. அவளுக்கு தான் சேலை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு வந்தா. அவள் வச்சுக்கட்டும். அவள் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை. அவளுக்கு தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லாமல் இருக்கால, அவள் கட்டிக்கட்டும். இப்போ தான் ஆண்டி கரெக்டாக பேசுகிறாங்க. என்ன சாந்தி பேசிக்கிட்டு இருக்க? ஆசையாக புள்ள, மருமக புள்ள முதல்ல உனக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கா, வாங்கி கட்டிக்குவியா? இப்போ கட்டலைனாலும் இன்னொரு நாள் கட்டிக்கலாம்ல. இப்போ வாங்கி பீரோக்கில் வச்சா என்ன? உனக்கு என்ன பண்ணுது? பீரோலுக்கு என்ன வலிச்சா கிடக்கு? வாங்கி வை முதல்ல. புள்ள எப்படி கலங்கி போய் நிற்கிது பாரு. இதுவே ஸ்வேதா வாங்கி கொடுத்தா அப்படி தான் பண்ணுவியா நீ? அது எப்படிங்க? ஸ்வேதாவும் இவளும் ஒன்றா ஆயிடுவாங்களா? என் பொண்ணு இவளும் எப்போவும் ஒன்றாக முடியாது. அதுக்கு மித்ரா வேணா கணக்கில் சொல்லுங்கள். அவள் வாங்கி கொடுத்தா வாங்கிப்பேன். என்னங்கத்த இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஆசையாக நான் வாங்கி கொடுத்தேன், நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்கிட்ட எதுவும் இல்லை தான், இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். இருக்கிறத வச்சு நான் இருந்துப்பேன். எங்கள் அம்மா மாதிரி நினச்சி தான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். எங்கள் அம்மா இருந்தால் நான் நேரம் வாங்கி கொடுத்துருப்பேன். எங்கள் அம்மா தான் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற கொடுப்பனையே இல்லை. சின்ன வயசில் எங்கள் அம்மா கிழிஞ்ச சேலையை தான் கட்டிக்கிட்டே இருப்பாங்க, சேலையே இல்லாமல். இப்போ என்கிட்ட வாங்கி கொடுக்குறதுக்கு காசு இருக்குது, சேலையே நிறையா கிடக்கு. ஆனால் என்ன, அம்மா தான் இல்லை. அதான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். உங்களுக்கு வாங்கி கொடுத்தா அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி தோணும், கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் இதை வாங்கி கூட மாட்டிக்கிறீங்க, ஏன் எடுத்து கையால் கூட தொட மாட்டிக்கிறீங்க. அவ்வளவுக்கு போயிட்டேனா தானே? சாதனா, நீ முதல்ல அழுகிறது நிப்பாட்டு. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் அப்போவே சொன்னேன், எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியும், வாங்காது, அடம் பிடிக்கும், நீ வாங்காத, நீ தான் கஷ்டப்படுவேன். நீ எங்கே சொல்கிறத கேட்குறியா? அத்தை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியும் இல்லை? நீ எங்கே சொல்கிறத கேட்குற? அப்புறம் பண்ணுறதை பண்ணிவிட்டு அப்புறம் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது பார்க்க. வா, நம்ம கோயிலுக்கு போகலான்னு தானே சொன்னேன், வா போகலாம். சாந்தி, இப்போ நீ வாங்கி வைக்க போறியா இல்லையா? புள்ளதே இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, அம்மா மாதிரி நினச்சி கொடுக்குறோம்னு. அதில் வாங்கிக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன இருக்குது? இல்லைங்க. ஏமா இப்போ எல்லாத்துலேயும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஒரு புடவை வாங்கி வச்சுக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன இருக்குது? ஓ, அவள் காசு கொடுத்து வாங்கியிருக்கான்னு தானே? காசில் என்ன பேரா எழுதி விட்டிருக்கு? இல்லை வாங்கி வச்சுக்க. இல்லைங்க, எனக்கு தான் ஊர்பட்ட சேலை இருக்குல்ல, அந்த அர்த்தத்துலன்னு சொன்னேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவளே கட்டிக்கட்டும். என் பொண்டாட்டிக்கு எப்படி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல வச்சுக்குவியா இல்லையாம்மா? அப்புறம் நான் உன்ட்டு பேசவே மாட்டேன் பாருமா. அவள் கொடுக்குறது வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் கொடுக்குறது வேணாம்னு சொல்கிற மாதிரி தானே அர்த்தம். அவளும் நானும் ஒன்று தானே. அவள் கொடுக்குறது உனக்கு எதுவுமே வேணான்னா அப்புறம் நான் கொடுக்குறது எதுவுமே வேணாம் இல்லை? அவளை உனக்கு பிடிக்கலன்னா என்னையும் உனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். நானும் அவளும் ஒன்று தான். அவளுக்கு என்ன பண்ணுறியோ அதே தானே எனக்கும். அவளை நீ இந்த மாதிரி பண்ணியன்னா அப்புறம் நான் உன்ட்டு பேசவே மாட்டேன். ஆண்டி மனசை மாற்றிட்டாங்க. கார்த்திக் சொன்னால் கண்டிப்பாக ஆண்டி கேட்டுருவாங்க. இப்படி இவ்வளோ சேர்த்து விட்டுருவாங்க போலையே. சரிடா கார்த்தி, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நான் இப்போதைக்கெல்லாம் கட்ட மாட்டேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ கட்டிக்கிறேன்.
அது போதும், நீ முதல்ல வாங்கி வை. அவள் மனசு நோகாம, பாவம் புள்ள எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தியா. நீ வாங்கி வச்சுட்டு உனக்கு எப்போ தோணுதோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள்லயே நீ கட்டிடுவ பாருவே. நீனா பிரியப்பட்டு கட்டி உன் மருமகள்கிட்ட கொண்டாந்து காமிப்ப. நீ வாங்கி கொடுத்த செய்யலாமா எப்படி இருக்குன்னு. சரிங்க, நாங்கள் கிளம்புறோம், பார்த்துக்கங்க. ஆண்டி, இப்போ எதுக்கு ஆண்டி அந்த சாரியை வாங்குனீங்க? நீங்கள் வாங்கவும் உங்களை என்ன நினச்சிருப்பாங்க? இதே சாக்குன்னு அவள் இனிமேல் உங்கள்ட்ட வலிக்கு வந்து பேசுவா. நான் அத்தை நம்ம கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிறாங்கள, நம்மளை பிடிக்கும் போல் அப்படின்னு நினச்சி ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்குவா. நீங்கள் எதுக்கு ஆண்டி வாங்குறீங்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்னை என்ன மித்ரா பண்ண சொல்கிற? வாங்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் சொல்கிறது கேட்டியல்ல, அப்புறம் நம்ம சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேன். பரவாயில்லையா உனக்கு? அது இல்லை ஆண்டி, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு gift கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அவள் கொடுத்துட்டா. யார் ஃபஸ்ட்டு கொடுத்தா என்னம்மா, யார் காஸ்ட்லியாக கொடுக்குறாங்கிறது தானே இருக்குது. இவன் என்ன ஒரு 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்திருக்கா போல், அவ்வளோதானே. ஆனால் நீ அப்படியா 20,000 30,000 இல்லை ஒரு நகையை கூட வாங்கி கொடுப்பேன். நீ அந்த வசதியில் தானே இருக்க. 1,00,000 ரூபாய்க்கு கூட எனக்கு gift வாங்கி கொடுப்பேன். யார் எதிர்பார்த்தா? அதுக்கு தானே இன்றைக்கி கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன். ஆஹா, என்ன இது ஆண்டி, ஓவர பிள்ளை போட்டுருவாங்க போலயே. 30,000 40,000 1,00,000மா? அம்புட்டு காசு இருந்தால் நான் இதுக்கு இங்கே வந்து கிடக்க போகிறேன். ஐயோ, எனக்கிட்ட காசு இருந்தால் இங்கே வருவேனா? நான் பாட்டுக்கு வேறையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன். காசு இல்லாமல் தானே இங்கே வந்து கிடக்குறேன். கிஃப்ட்டு 1,00,000 ரூபாய்க்குலாம் வாங்கினா கடனே வாங்கணும். இன்றைக்கி நமக்கு ஒரு செலவு வச்சுருவாங்க போல். சரி, பிறந்த நாள்னு சொல்கிறாங்களே, கோயில் கூட்டி போய் ஐஸ் வைக்கலான்னு பார்த்தா கிஃப்ட்டு கேட்டில் இது பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. என்னம்மா மித்ரா யோசிச்சுட்டு இருக்க? ஓ, ஆண்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், எந்த நகை கடைக்கு போகலாம், தோடு வாங்கி கொடுப்போமா வளையல் வாங்கி கொடுப்போமா, அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்க? ஆமாங்க ஆண்டி, அதான் யோசிச்சுட்ருக்கேன். உங்கள்கிட்ட எது இல்லைன்னு பார்த்தேன், ஆனால் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதான் என்ன வாங்கி கொடுக்கலான்னு தெரியல. நானும் ஒரு சேரீயை வாங்கி தந்துடுவா? இல்லை மித்ரா, சாரி தான் ஊருப்பட்டது இருக்குது. அவள் வேற வாங்கி கொடுத்துருக்கா. அதுவும் நல்ல சேலை மாதிரி தான் தெரியுது. அந்த கலரும் எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும். எனக்கு சேலையெல்லாம் வேணாம், எனக்கு ப்ரேஸ்லெட் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் வாங்கி கொடுத்துருமா. போச்சு, முடிஞ்சு போச்சு. ப்ரேஸ்லெட்டா? நான் எங்கே போவேன் காசுக்கிட்ட? அவ்வளோ கடன் தார அளவுக்கு எவனும் ஃப்ரெண்டு இல்லையே. ஆஃபீஸில் ஏதாச்சும் பொய்ய சொல்லி காசை ஏற்க வேண்டியதான். ஒரு 40,000 சேர்த்து வச்சுருக்கேன், அதுவும் பத்தாது. இப்போ நகை விற்கிற விலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் கவரிங்கில் வாங்கி கொடுத்து தங்கம் சொல்லி ஏமாத்திர வேண்டியதான். கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. சர்ப்ரைஸாக நான் வாங்கி வச்சேன்னு சொல்லி கவரிங்கை கொடுத்து ஏமாத்திர வேண்டியதான். உங்களுக்கு ப்ரேஸ்லெட் தானே ஆண்டி, வாங்க வாங்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் செலெக்ஷன் பண்ணக்கூடாது. நான் போய் வாங்கிட்டு வருவேன், உங்களுக்கு போட்டு விடுவேன். நீங்கள் கடைக்கு வரக்கூடாது. என்னம்மா மித்ரா, நான் பார்த்து வாங்கிப்பல்ல. அதெல்லாம் முடியாது ஆண்டி, இது என்னோட கிஃப்ட்டு. எனக்கு பிடிச்ச மாதிரினா தான் தருவேன். நான் இங்கே கூட்டி போனால் நீங்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லுவீங்க. நானும் மனசு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் கிஃப்ட்டு கொடுக்குறது எனக்கு பிடிச்ச மாதிரி தானே கொடுக்க முடியும். அதனால் நான் வாங்கிட்டு வருவேன், நீங்கள் போட்டுக்கோங்க, சரியா? சரிம்மா மித்ரா, ஏதோ சொல்கிறேன். எனக்கு ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்தா சரிதான். எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும் வாங்கணும்னு. வாங்கவே முடியலை. இன்றைக்கி ஒன்றால் நிறைவேற போகுது. சரிங்க ஆண்டி, வாங்க போகலாம். அப்புறம் என்ன, 2 பேரும் கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு சாதனை என்ன மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? அதான் வாங்கிட்டார்ல, அவள் அப்படி தான். நீ எதுவும் நினச்சிக்காத. சரிடா, பார்த்து கூட்டு போயிட்டு வா. சரிங்கப்பா, இங்கே சாப்பாடு செய்யல, எல்லாரும் வெளில போயிட்டோம். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குங்க ஒரு நாளைக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அடியே அழு மூஞ்சி, இப்போ எதுக்கிட்டு மூஞ்சி என்ன இப்படியே வச்சுக்கிட்டே இருக்க? அதான் அம்மா வாங்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா குணம் தான் உனக்கு தெரியும்ல. நான் வாங்கும் போதே வேணான்னு சொன்னேன், நீ வாங்கிட்ட. சரி, இப்போதான் அப்பா எப்படியும் இது பண்ணி வாங்க வச்சுட்டார்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இல்லைங்க, அந்த மித்ராவை கூட வசதியாக நினைக்கிறாங்க. ஆனால் என்னைய ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. இன்னும் என்னை ஏற்றுக்கவே இல்லை. மருமகளை வேணாம், ஒரு மனுஷியை வச்சு நினைக்கலாம்ல. நான் என்ன அவளை வேண்டாதவளை போயிட்டேனா? அம்மா என்ன அந்த மித்ராவை பற்றி புரிஞ்சுக்கலாம். அவள் நல்லவ, அவளை இந்த வீட்டுக்கு வரவிடாமல் பண்ணிட்ட அப்படின்னு இருக்க உன் மேலே கோவம் தான். மற்றபடி அவங்க கெட்டவங்களாம் இல்லை. தெரியும்பா, இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு. நீ இப்போ சிரிக்கிறியா இல்லையா? நீ சிரிச்சாதான் நான் உன்னோட கோயிலுக்கு வருவேன், இல்லைன்னா நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன். சிரிப்பு வரலையே. சரி, அப்போ நானும் வரல, நானும் கிளம்புறேன். உனக்காக தான் நான் கோயிலுக்கு வரேன், இல்லைன்னா நான் கோயில் பக்கமே போக மாட்டேன். நான் போகிறேன். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ எப்படி வந்துச்சு சிரிப்பு? இந்த சிரிப்பு வரந்தே மூஞ்சியை பார்க்குற மாதிரி இருக்கு. ஓ, இல்லைன்னா இந்த மூஞ்சியை பார்க்க மாட்டீங்க, வேற மூஞ்சியை திருப்பிடுவீங்க.
அப்படி இல்லை செல்லக்குட்டி, நீ சிரிக்கும் போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? உன்னை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா வருது. இதே உம்முன்னு இருந்தீங்கன்னா நமக்கும் கடுப்பாகுது இல்லை, அதையும் சொன்னேன். மற்றபடி மாமா உன்னை விட்டுட்டு எங்கேயே போப்பாரு. நீ தாண்டி என் செல்லக்குட்டி. திட்டுனாலும் என்ன பண்ணாலும் அடிச்சாலும் உன்கிட்ட தாண்டி வருவேன். நான் எப்பவுமே உன்னோட கார்த்திக் தானே. ஆனா என்ன பேசினாலும் இப்படியே ஏதாச்சும் பேசி மயக்கிறடா. என்னடி திடீர்னு டா போட்டுலாம் பேசுற? யாரும் இல்லைங்கிற தைரியமா? ஆமா, என் புருஷனா நான் வாடா போடா தாள்டா என்ன வேணும்னு சொல்லுவேன். யார் என்ன கேட்பா? கேட்குறக்கு ஆளு இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரெடி பண்ணிடுறேன் பாரு. எனக்கு பொண்ணு பிறந்து அவன் உன்னை செப்பு செப்புன்னு கம்பு வச்சுக்கிட்டே அடிப்பா. என் பொண்ணை உன்னை அடிக்க விடுவேன் பாரு. ஆசதே, குழந்தைன்னு ஒன்று பிறந்தா அது எனக்கு பையன்தான், அப்படியே உங்களை மாதிரி. இல்லை இல்லை இல்லை, உன்னைய மாதிரியே ஒரு பொண்ணு தான், அழகா க்யூட்டாக வேணும். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்பா பின்னாடியே சுற்றணும். அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு பையன் தான் பிடிக்கும், எனக்கு பையன் தான் வேணும். இப்படி பேசிக்கிட்டு இருந்தா ரெண்டுமே பிறக்காது. ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணாதானே ரெண்டும் நடக்கும். ஆசை தோசை அப்பளை விட வாங்க போலாம். இதில் மட்டும் நல்லா உஷாரா இருடி. பேச்சு வாக்கில் பேசுற, காரியம்னு வந்தா அப்படியே கலட்டி விட்டுட்டு போயிடுற. இந்த பொண்ணுங்களே அப்படிதான், போங்கன்ட்டு. சார் எப்படி எத்தனை பொண்ணுங்களை பார்த்தீங்க? இல்லடி, பேச்சு வாக்கில் வந்தது தான். நீ இதுக்கும் சண்டை முட்டாத. வா தாயி, நம்ம போயிடலாம். இந்த கிஷோர் பையில என்ன பண்ணலாம்? எப்போ பார்த்தாலும் மீற பின்னாடியே சுற்றுறேன். அத்தை பார்த்தா அவனதே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வெள்ளத்தோலாதான் இருக்கேன், வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை. அவனை எப்படி கலட்டி விடுறது? ஹே பிரதர், நம்ம ஆளு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வசமா வந்து மாட்டிட்டீங்களா? வாங்க, உங்களை வச்சு செய்கிறேன். என்ன பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கணும் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். மீரா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாலும்ல. நீங்கள் என்னடா தாடி வச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிருப்பீங்கன்னு நினச்சா கூலாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிரதர், கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஓ, வருத்தத்தை வெளியில் காமிச்சிக்காம இருக்கீங்களாக்கும். பார்த்தீங்களா, நான் நினச்சது நடக்கும்னு. மீராக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. பாவம், நீங்கள் முதல்ல நான் சொல்லும் போதே ஒதுங்கி இருக்கலாம்ல. சரி விடுங்க, ஒதுங்கிட்டீங்க. மீரா எப்படி இருந்தாலும் எனக்கு தான் ஓகே சொல்லுவான்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணுறவங்க காசு பண்ணுறத தானே பார்ப்பாங்க. நான் எதுக்குப்பா ஃபீல் பண்ண போகிறேன்? நான் இப்போ தான் சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, கண்டிப்பாக அந்த மீரா கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன சொல்கிறீங்க அசோக்? நீங்கள் சும்மா வெறுப்பேற்றணும் தானே, விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க? அட என்னப்பா அது, உங்களை வெறுப்பேற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? சீரியஸாக தான் சொல்கிறேன். அவளையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்க? சரியான டார்ச்சர். லவ் பண்ணும்போது என்ன டார்ச்சர் பண்ணுவா தெரியுமா? ஐஸே இருக்காது. எனக்கு இப்போ ஐஸ் வேணும்னா வேணும்னு சொல்லுவா. வாங்கி கொடுக்கல, ஒரு கத்துவா பாருங்க, பூமியே ரெண்டாக பொழந்துரும். அப்பாடியோ, எப்போ இவளை கரட்டி விடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்களா வந்துட்டீங்க. இல்லை பிரதர், நீங்கள் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு தான் சொல்கிறீங்க. அப்போ தான் நானா போயிடுவேன். அப்படிலாம் இல்லை. என்னோட மீராவை பற்றி தெரியும். அவளை பார்க்கும்போது தெரியாதா எவ்வளோ சாந்த முகமாக இருக்கா? அவளை அப்படி பண்ணுவா? நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்கள் அவளை விட்டு போங்கன்னா நான் சொல்லவே இல்லையே. நான் விட்டு வந்துட்டேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்க, உங்கள் பிரச்சனை அது. என் பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா. அவளை லவ் பண்ணதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. காசும் எம்புட்டு காசு வச்சுருந்தேன் தெரியுமா? 10 பைசா இல்லாமல் போயிடும். எனக்கு வேணும்னா வேணும்னே நிற்பா. அவங்க அம்மாவுக்கும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அதனால தான் நான் வேணாம்னு, எனக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. இவன்னா ஒத்து வர மாட்டேன்னு தெரியாத பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரோம்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நான் இவ்வளோ நல்ல பையன் இருக்கும்போது என்னை விட்டுட்டு உங்கள்கிட்ட வருவாங்களா? இப்போ கொஞ்ச நாளாக நான் மீரா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கல. அதனால என்னைய வேணாம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டா. நீங்களும் வேணாம்னு சொன்னீங்கன்னா கத்தி எடுத்து குத்துனாலும் குத்திடுவா. ஒரு நாள் என் கையை கிழிச்சு ரத்தம் ஊற்றுன்னு ஊற்றிருச்சு. நல்ல வேளை ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்ந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன், எனக்கு பாடு கட்டியிருப்பாங்க. என்னடா அது, தெரியாமல் வந்து நம்ம தான் வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமா? பின்னாடி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாளோ? என்ன இவரை லவ் பண்ணும்போதே எனக்கு நிம்மதி இல்லை. அவள் போனது சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் நிலைமை, நம்ம சொல்கிற மாதிரி நம்மளை அதட்டுற மாதிரி ஒரு பொண்ணு வேணுமா? நம்ம அதட்டினா தானே நல்லா இருக்கும். அப்போ தானே நல்லா இருக்கும். நம்மளை ஒரு பொண்ணு அதட்டுறதுன்னா அது நமக்கு செட்டே ஆகாதுப்பா. நமக்கு அவள் வேணவே வேணாம். எப்படி இப்போ வேணாம் சொல்கிறது? என்ன பிரதர் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் மாறமாட்டா, கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கலாம். சரியான ஆடம். ஏதாச்சும் கோவம் வந்ததுன்னா சட்டுன்னு கையை நீட்டிடுவா. கொஞ்சம் கன்னத்தெல்லாம்
தயாராக வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ளவங்களையும் தயாராக வச்சுக்கோங்க. யாரையும் பார்த்துலாம் பேச மாட்டா. கோபம் வந்தால் சட்டு சட்டுன்னு விட்டு வெள்ளாசிட்டு தான் பேசுவா. என்னங்க பிரதர், இதை முன்னமே சொல்ல மாட்டீங்களா? இப்போ வந்து சொல்றீங்க. முன்னமே சொன்னாதான் நீங்க கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுவீங்கல்ல. இப்போ பாருங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. இனிமேல நிப்பாட்ட போறீங்க. ஆமா பிரதர், கண்டிப்பா நிப்பாட்டிடுவேன். இவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னா எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பலான்னு விடுவான்னு வேற சொல்றியே, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எங்க வீட்டுல ஏற்கனவே எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நில்லுனா நிப்பாங்க, வானா வருவாங்க. அந்த மாதிரி இவளை கூட்டி போய் வச்சு நம்மளால முடியாதுப்பா. என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்துருக்கா. சொத்தும் ஒரு பைசா தர மாட்டேங்க. நான் வெளியில பேசுறதுக்குதே பந்தாவா பேசுவேன். வீட்டுல பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பேன். இவளை கூட்டி போய் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டேன். யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? அப்ப மீரா வாழ்க்கை? அதுக்கெல்லாம் ஒரு இழிச்ச வாய் வருவேன், பார்த்துக்கலாம். நான் உங்களை பார்த்ததே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் போய் முதல்ல எங்க அம்மாட்ட சொல்றேன். என்னம்மா சரியான டம்மி பீஸாக இருப்பேன் போல. இது சொன்னதுக்கே ஓடி போயிட்டேன். இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கலாம் போலயே. இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நான் அப்படிதான் நினைச்சேன், ஓட மாட்டேன், தைரியமா ஸ்பேஸ் பண்ணுவேன்னு. இவன் இப்படி சொன்னதுக்கே ஓடிட்டேன். வீட்டுக்கு பயந்த பிள்ளை போல வெளியில பார்க்கதே இப்படி பேசிக்கிட்டு தெரியுது. எப்படியோ ஒரு பிரச்சனை நின்றுச்சு. இனிமேல் நம்ம ஃப்ரீயாக சுற்றலாம். அப்புறம் வீடை கட்டிட்டு, வீடு மெதுவாகவே கட்டக்கூடாது, வேகமாக கட்டணும். அப்போ தான் இல்லாட்டினா இன்னொரு வெள்ளத்தோலை பார்த்துரும் எங்கள் அம்மா. அதுவும் கரெக்டு தாண்டி. வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும். மாமாட்ட சொல்லியாச்சு. மாமா அதெல்லாம் பேசிப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளத்தோல் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா ஒரே ஓட்டத்திலே போய் வீடு போய் சேர்ந்துடும் போலையே. வீடு போய் சேர்ந்தோன்னே மூச்சு வாங்குதோ இல்லையோ ஃபோன் பண்ணி அம்மாட்ட வேணான்னு சொல்லிடுவாங்க. எனக்கு இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறீங்களே மொக்கையாதே இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகுதே. உங்களுக்கும் மூளை வேலை செய்யுது. ஆமாடி, பின்ன என்ன பண்ணுறது? வீட்டில் 2 பேரில் யாருக்காச்சும் மூளை ஷார்ப்பாக இருக்கணும்ல. உனக்கு அது இல்லை, எனக்கு இருந்தால் தானே உண்டு. அதனால தான். இப்போ அந்த வெள்ளத்தோல்கிட்ட சொன்னீங்கல்ல, அதப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிஜமாக்கிடுவேன் தெரியுமா? அப்போ நானும் எஸ்கேப் ஆயிடுவேப்பா. ஆவிங்க எஸ்கேப் ஆவீங்களாம்ல. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நானும் உங்களை விடுறதா இல்லை. அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களை விட்டுருவேனா? விடுறதுக்குதே இப்படி விரட்டி லவ் பண்ணுறோமோ? பிச்சு பிடிம்பி பொடி லூஸ். இதுக்கு தாண்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே உன்னை விட்டு விலகினாலும் என்னை விட்டு நீ விலக மாட்டேன். அதனால தான் லவ் யூ மீரா. லவ் யூ கருவா பையா. அது சரிதான். வீட்டுக்கு போ. இன்னைக்கு நல்லா அவங்க அம்மா ஸ்வீட்டு செஞ்சு தருவாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டில் சாப்பாடே செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடுப்பாக இருப்பாங்க. நான் போயிலே பார்சல் வாங்கிட்டு போயிடுவேப்பா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பாவும் கடையில் சாப்பிட்டுப்பாரு. அம்மா ஃபீலிங்காக இருக்கும். 2 நாளைக்கு சாப்பிடாம கிடக்கட்டும். நான் 2 நாள் அழுதுட்டு கிடந்ததில்ல, கிடக்கட்டும். அப்போதே நல்லா வரும்.